நான் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறேன். 10 வருட காலமாக அங்கே வசித்து வர்றேன். நான் உடனே வந்து வெளிநாட்டில் இருந்து வந்த ஆளும் போல், வெளியூர்ல இருந்து வந்த ஆளு போல் சித்தரிப்பாங்க. ஏன்னா வந்து என்னன்னா, நான் என்னோட ஆதார கார்டு முதற்கொண்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நேற்று நேற்று திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு திருவிழான்ற சந்தனக்கூடு திருவிழா வந்து இஸ்லாமியர்கள் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நேற்று அனுமதித்து அவங்க மலை மேலே 30 பேர் போய் சந்தனக்கூடு திருவிழாக்கான கொடியேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த கொடியேற்றம் பண்ண இடம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது. அது தல விருச்சகம். திருப்பரங்குன்ற முருகன் கோயிலோட தல விருச்சகத்தில் எப்படி ஏற்றலாம்? வருடம் இது மாதிரி மரத்தில் வந்து கொடியேற்றுறது தவறு. அதே போல் வந்து நீதி இது மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழிய பாண்டியனுக்கு நீதி தவறினார் கண்ணகிக்கு. இன்னைக்கு நாங்கள் திருப்பரங்குன்றதுக்காக உயர்நீதிமன்றம் கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத அரசு துறை அதிகாரிகளை கண்டித்து நாங்கள் வந்து நீதி கேட்டு வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு கையில் எங்க சிலம்பை எடுத்துட்டு வந்து பூரணச்சந்திரன் எப்படி மரணம் அடைஞ்சாரு, இன்னைக்கு எப்படி பூரணச்சந்திரன் வந்து சாவுக்கு வந்து யார் காரணம்? அந்த மலையில வந்து கொடுத்த தீர்ப்புக்கு தகுதியான முறையில் எங்களுக்கு உரிமை கொடுத்திருந்து நாங்கள் மலையில விளக்கு போட்டிருந்தா இது ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும். இது இப்ப தொடர்ந்து வந்து இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இது யாரு காரணம்? அரசாங்கத்தான் காரணம். அரசாங்கம், காவல்துறை, ஒவ்வொரு துறையோட அரசு அதிகாரிகள் தான் காரணம். எங்களுக்கு இதே தொடர்ந்து இதே நிலை நீடிச்சா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரே இடத்துல நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி உண்ணாவிரத போராட்டம் சாகு வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். இந்த அரசு வந்து இந்துக்களுக்கு ஒரு விதமான காசி விஸ்வநாதர் கோயிலில் நேற்று ராஜா அவர்கள் வந்து போறாங்க. ஊர் பொதுமக்கள் வந்து விளக்கு போடணும்னு போறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலில் ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? நாங்கள் வேற மதத்தை சார்ந்தவர்களா? நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர். நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு மலை மேலே போக ஏன் எங்களை விட மாட்டாங்க? அப்ப இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம்னு எதுவும் சட்டம் ஏற்றப்பட்டுள்ளதா?